தௌபா செய்யற. முதலாவது விளங்கணும் தௌபாண்டா என்ன. முந்த நாள் ஒரு கோலன் வந்துச்சு எனக்கு, அதுல தௌபா செஞ்சு தர சொல்றாங்க. அதை எப்படி செய்யற? ஒரு மௌலை பையன் கால் பண்றாரு, இங்க சொல்லிக்காரு போல. தௌபா சொல்லி தர சொல்றாங்க. தௌபா சொல்லி கொடுக்குற சாமா இல்ல. முதலாவது அதை தெளிவா விளங்கணும். தௌபான்னு சொன்னா என்னண்டா, நீங்க செஞ்ச பாவத்தை நீங்க அல்லாஹ்விடத்துல சொல்லி நீங்க பரிசுத்தமாகுற. எதுக்கு முன்னால? மௌத்துக்கு முன்னால. மௌத்தாகுவதற்கு முன்னால நீங்க செஞ்ச பாவத்தை நீங்க அல்லாஹ்விடத்துல சொல்லி நீங்க பரிசுத்தமாகுற. மௌத்து வந்துட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தௌபாவுடைய வாசல் 2 விடயம் வருவதற்கு வரைக்கும் தான் திறந்திருக்கும். தௌபாவுடைய கதவு ஒன்னோ சக்கராத் வரும் வரைக்கும், இரண்டாவது இந்த இங்க உதிக்குதான சூரியன், இந்த சூரியன் ஒரு நாள் வரும் இங்க உதிக்கும், இங்க இருந்து உதிச்சு இந்த பக்கம் மறையும். இங்க உதிக்கும் போதோ கியாமத் ஸ்டார்ட். அதோடைய தௌபாவுடைய வாசல் இழுத்து பூட்டப்படும். அப்பயும் திருந்தாது சமூகம். அதனால சொல்லுவாங்க எங்க உஸ்தாத் ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து, வார வெள்ளிக்கிழமை உலகம் அழிய போகுது இந்த இலோன்ஸ் பண்ணினா என்ன சொல்லுவானாண்டா, வார வெள்ளிக்கிழமை உலகம் அழியிறையாண்டா, திங்குறதெல்லாம் திண்டுக்கங்கடா சொல்லுவான். சொல்லுவான், வார வெள்ளிக்கிழமை உலகம் அழிய போகுதாண்டா, திங்குறதெல்லாம் திண்டுக்கங்கடா எல்லாம் சொல்லுவானே தவிர, வார வெள்ளிக்கிழமை உலகம் அழிய போகுதான், தௌபா செய்யுங்கடா, சொல்லுங்கடா, பள்ளிக்குள்ள வந்து இருங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. எனவே சூரியன் இந்த பக்கம் உதிச்சு இந்த பக்கம் மறைகிற அந்த சந்தர்ப்பம் வரக்கொள்ள தௌபாவுடைய வாசல் இழுத்து பூட்டப்படும். மரா யா அல்லாஹ் உலகம் அழியிறன்னு சொன்னாங்களாம், இப்பதான் எனக்கு உண்மையாயிருக்கு, ஏன பாவத்தை மன்னிச்சுக்க, கபூலாகாது. மிம்பர்ல சொன்னாங்க, உலமாக்கள் சொன்னாங்க, என்ன பாவத்தை யா அல்லாஹ் மன்னிச்சிரு, இப்பண்டா எனக்கு உறுதியாகிட்டு, நடக்காது. இரண்டாவது சக்கராத் இருக்குது இல்லையா, ரூஹ் இருக்குது இல்லையா, அது அப்படியே மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கொண்டு வந்து தொண்டை குளிக்கிட்ட நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன் சக்கராத். சக்கராத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, கண்ணை மேலரிக்கும், படுத்துக்கிட்டு இருப்பாரு, எதுவுமே சாப்பிட இல்லாரு, தொண்டை சாப்பாடு அந்த கல்கல் தண்ணி தான் வாய்க்கில ஊத்துவாங்க, அது மட்டும்தான் இறங்கும். வரவங்க போறவங்க எல்லாம் அவர் பார்த்துட்டு போவாங்க, அவர் தூங்கிட்டு இருப்பாரு. இது சக்கராத். இது எங்க இருக்காருண்டா, இவர் உலகத்துல இல்ல, இவர் ஆகிரத்தை பார்த்து கொண்டிருக்காரு. சொர்க்கத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு, நரகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எல்லாம் காட்டப்படும். சொர்க்கம் காட்டப்படும், சொர்க்கத்துடைய இன்பம் காட்டப்படும், நரகம் காட்டப்படும், நரகத்தினுடைய வேதனை காட்டப்படும், மலக்குல் மௌத்துடைய வருகை காட்டப்படும். இதெல்லாம் கண்டவனா சொல்லுவாரு, ரப்பனா அப்சர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். யா அல்லாஹ், உண்மைதான் சொன்னது, உண்மைதான், இப்பதான் விளங்குது, இப்பதான் விளங்குது. சொர்க்கம் இப்பதான் விளங்குது, நரகம் சொன்னாங்கதான் இப்பதான் விளங்குது, மலக்குல் மௌத்துடைய வருகை சொன்னாங்கதான் இப்பதான் விளங்குது. யா அல்லாஹ், இப்ப கொஞ்சம் இந்த சக்கராத்துல இருந்து சுகமாக்கு, நான் பள்ளிக்குள்ள இருந்துட்டே மௌத்தாகிடுவேன், அமல் செய்து கொண்டே மௌத்தாகிடுவேன். அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, அது நடக்காது. இதா ஜாஜலுஹா லா யஸ்தாகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அஜல் நெருங்கிவிட்டா ஒரு வினாடி முற்படுத்தப்படவும் மாட்டாரு, பிற்படுத்தப்படவும் மாட்டாரு. எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு இருந்தாலும் சரி, சக்கராத்துடைய நோயை யாரும் சுகமாக்கல. உங்களுக்கு தெரியும், இந்த ஆப்பிள் கம்பெனி இருக்குதானே, ஆப்பிள் ப்ராடக்ட், ஆப்பிள் போன், ஆப்பிள் இந்த லேப்டாப், அதெல்லாம் இருக்குதானே, இதோடைய ஓனர் ஸ்டீவன் ஜாப்ஸ்ங்கிறவர் தான் ஓனர். அவரு செத்து போனாரு. அவர சொத்து மதிப்பு எவ்வளவு சொன்னா, அவருக்கு பிள்ளைதான் இல்ல, கல்யாணம் முடிச்சிருந்தாரு, குழந்தை இல்ல. அவரோட சொத்து மதிப்பு எவ்வளவு சொன்னா, அவருடைய முழு சொத்தையும் கால்குலேட்டர் பண்ணி பார்த்தா, இலங்கை போன்ற ஒரு சின்ன நாட்டை 30 வருஷம் எந்த உற்பத்தியும் இல்லாம சாதாரணமாக நடத்தலாம். அவ்வளவு காசு பணம். அவருக்கு நடந்தது என்னன்னு சொன்னா, பிளட் கேன்சர், ரத்தத்தில ரத்த கேன்சர், ரத்த புற்றுநோய். இவர் என்ன செஞ்சாரு, முழு உலகத்தில் உள்ள கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரையும் வீட்டெடுத்தாரு. ஒரு டாக்டரை சந்திக்க போறதுனாலே 3000-4000 கட்டணும். முழு உலகத்தில் உள்ள கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரையும் தந்த வீட்டுக்கு எடுக்கிறதா எவ்வளவு கோடி செலவாகும்?
அவருக்கு ஒரு டிஸ்பென்சரி கட்டினாரு வீட்டுக்குள்ள, வீட்டு காணில. அவரை பார்ப்பதற்கின்ற டாக்டர் மாரன் அழைச்சாரு. எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தாங்க. மலக்குள் மௌத் ரூஹ வாங்கிட்டு போனாரு. மலக்குள் மௌத் உயிரை வாங்கிட்டு போனாரு. டாக்டர் பார்த்து கொண்டிருந்தாரு. என்ன சொல்லுவாங்க? மன்னிச்சு கொள்ளுங்க, நல்லா 7 மாத அளவு ட்ரை பண்ணினோம், என்ன செய்ய மௌத்தாயிட்டாரு. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். இவ்வளவுதான் சொல்லும். அதனால அந்த குர்ஆன்ல சொல்றார், சக்கராத்துல வந்தவனே, சக்கராத்துல உள்ளவர் சொல்வாரா, வகீல மன்றாத், எனக்கு யாராவது வைத்தியம் பார்க்க மாட்டீங்களா? என்ன யாராவது சுகமாக்க மாட்டீங்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், எங்கேயும் ஒன்றும் செய்யலாது. இலா ரப்பிக யௌமைதினில் மசாக், அல்லாஹ்விடத்தான் போகணும், வேற வழியே இல்லை. எனவே இந்த சக்கராத்துடைய நேரம் வருவதற்கு முன்னால தௌபா செய்யணும். என்ன பாவம் செஞ்சு உங்களுக்கு தந்தரியும். இந்த வாப்பமார்ட்ட நான் சொல்றேன் என்றா, சில வாப்பமார் சொல்லுவாங்க, எந்த புள்ள படிக்காரு, வாலிபர்கள் இருக்கிறீங்க, வாப்பமார்கள் சொல்லுவாங்க, நீங்க விளையுங்க, நமக்கு தாங்க. ஒரு ஆளை வச்சுதான் ஒரு ஆளை சொல்லலாம். அப்ப நீங்க விளையணும். சில வாப்பமார் சொல்லுவாங்க, என் புள்ள நல்லா படிக்காரு, இரவு 12 மணி வரைக்கும் படிக்காரு, இந்த நேரமும் கம்ப்யூட்டருக்கு முன்னால இருந்து படிக்காரு. நான் சொல்றேன், எல்லாம் படிக்கானா பாவம் செய்யறான்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. 12 மணி வரைக்கும் என்ன படிப்பு? 12 மணி வரைக்கும் என்ன படிப்பு ராவையில? அதுவும் லெப்ட்ல, அதுவும் கம்ப்யூட்டர்ல. படிக்காரா பாவம் செய்யறாரா? பாப்பாக்கு தெரியும் படிக்காரண்டு, மகனுக்குத்தான் தெரியும் நான் பாவம் செஞ்சேன். தௌபா செய்யுங்க. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் இந்த இடத்துல யாருக்கும் தெரியாம நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன், நீதான் மன்னிக்கணும், நீதான் மன்னிக்கணும். கியாமத்தில் அல்லாஹ் ஒரு மனிதனை கூப்பிட்டு அவர பட்டோட அவர கையில கொடுப்பான். வாசிச்சு பாருங்க, அவர பட்டோட அவர கையில கிடைக்கும். யாரும் வாசிக்க தேவையில்லை. அவர பட்டோட அல்லாஹ் கையில கொடுத்து சொல்லுவான், நீங்க வாசிங்க, நீங்க வாசிங்க. அவர் சொல்லுவாரு, கிதாப படிச்சுட்டு, மாலிஹாதல் கிதாப் லா யுவாதிரு சஈரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. அவர் சொல்லுவாரு, என்னது சும்மா ஜோக்குக்கு செஞ்ச பாவம்லாம் எழுதி வச்சிருக்கீ. என்ன சொல்லுவாரு? இது நான் பாவம் செய்யல, எல்லாரும் செய்யறாங்கன்னு நான் செஞ்சேன். எல்லாரும் வீட்டையும் டிவி இருக்கு, நானும் ஒரு டிவி வாங்கி வச்சேன். என்ன சொல்லுவாரு? எல்லாரும் டிவி பார்த்தாங்க, நானும் ஒரு டிவி பார்த்தேன், நானும் ஒரு டிவி வச்சேன். அதையுமா எழுதுற? அதுவும் எழுதிருக்கு. ஒரு ஜோக்குக்கு ஒரு பொய் சொன்னேன். இன்றைக்கு கூட இந்த நின்ற ஊர்ல பெண்கள் பயான் செய்யும் போது தாய்மார்களுக்கு சொல்லி காட்டினேன், சில பொய்கள் நீங்க விளையாட்டுக்கு சொல்லுவீங்க, அதான் நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ஒரு வீதியில போய்கிட்டு இருந்தாங்க. முதலாவது பாவம் தான் விளங்கணுமே, பாவத்துக்கு சைஸ் எல்லாம் இருக்கு, ஒவ்வொரு சைஸ்ல பாவம் இருக்கு, சைஸ பொறுத்து பாவமும் கூட. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய வீதியில போய் கொண்டிருந்தாங்க. ஒரு மூதாட்டி பெண்மணி தன் பேர பிள்ளை, நாம சொல்றானே அழுகிற பிள்ளை என்ன சொல்லுவோம், மகள் அழாதீங்க, பாப்பா பிறந்தாளைக்கு 2 உடுப்பு எடுத்து தருவேன், அதெல்லாம் கத்துறது படிக்கணும், சொன்னாக்கள் எடுத்து கொடுத்துருவணும். விளங்குதா? யாராவது நாம மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போகல, பேர பிள்ளைய நம்மட பிள்ளைய அழுதா, வரக்கல உங்களுக்கு சாக்லேட் எல்லாம் வாங்கி தரனா, இப்ப நீங்க கத்த வேணாண்டோன்னு அப்ப பாப்பா வாங்கி வருவார்னா அமைதியா இருந்துருவான். இதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஒரு வீதியில போய் கொண்டிருக்காங்க. ஒரு வயதான மூதாட்டி பொம்பளை கையை இப்படி பொத்தி கொண்டு தந்த பேர பிள்ளைய அழாதீங்க, உங்களுக்கு பேரிச்சம்பளம் தருவேன் என்று அரவணைச்சு கொண்டிருக்கா. போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க. நின்று மூதாதி கிட்ட கேட்டாங்க, தாயே உங்களோட கைக்குள்ள பேரிச்சம்பளம் இருக்குதா? அந்த பொம்பளை சொன்னா, இல்லையா ரசூலுல்லாஹ், அப்படி சொன்னாதானே அந்த புள்ள அமைதியாகும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, இந்த பொய் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும், இந்த பொய் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். நாம எத்தனை பொய் சொல்லிருக்கோம், வாய திறந்தாலே பொய் தான். சில பிள்ளைகளுக்கு பொய்ய படிச்சு கொடுத்ததே வாப்ப மாறுதான். செக்கு போடுறதும் கோல் பண்றான். 9 மணில இருந்து செக்கு போட வேண்டியதா, 8 மணில இருந்து கோல் வர ஆரம்பிச்சிடும், பேங்க் துறக்கிறதுக்கு இடையில. இப்ப வந்து செக்குக்கும் போடணும் காசும் இல்ல. நின்ற ஊர்ல நிக்கிறவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் அட்டாளத்தின் நிக்கேன் வர போடுறேன். எங்க இருந்துட்டு? வீட்டை இருந்துட்டு. கொஞ்சம் அதிகம் இருப்பா, கணவன் மனைவி எல்லாரும் தான் இருப்பாங்க. இவர் சொல்லுவாரு, நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்கேன், வீட்டை இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். முதல்ல 2 விஷயம் நடக்கும். ஒன்று என்ன, கொஞ்சாதி நினைப்பா, வாப்பா பெரியோரு பொய்யனோட நாமளும் இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்குள்ள நாம பொய்யன் ஆயிடுவோம். இதை சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் மாட்டுவாங்க. எப்படி மாட்டுவாங்க?
போன அட்டன் பண்ணி பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க, வாப்பா இல்லைன்னு சொல்லுங்க. அவனுக்கு அங்க சொல்லுவான், வாப்பா இல்லைன்னு சொல்றாரு. வாப்பா இல்ல, அவனுக்கு தெரியாது, வாப்பா இருக்காரு இல்லைன்னு சொல்றாரு. அவன் பாப்பான், இது ஏதோ நமக்கு தெரியாது, வாப்பா இல்லைன்னு சொல்றாரு. அவன் தப்பி, அவன் உண்மையை சொல்லிட்டான். கடைசியில ஒரு நாள் இத பாடத்தை அவர் படிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு நாள் வாப்பாக்கு சொல்லுவான் ஒரு பொய்யண்டோ, அப்ப வாப்பா நினைப்பாரு அதுக்குரிய மாஸ்டர் நாமதான், அதுக்குரிய மாஸ்டர் நாமதான். பாவம் பொல்லாதது, பாவம் பொல்லாதது, முடிவு பயங்கரமாக இருக்கும். ஆரம்பம் இன்பம், முடிவு பயங்கரம். வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, நிறைய விஷயம் சொல்லி காட்டணும். ஒரு இடத்துல வாலிப ப்ரோக்ராம் ஒன்று நடந்துச்சு ஹம்மாந்தோட்டையில. இப்படி உங்களை மாதிரி தான் ஒரு யங் கொடிய மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சாங்க. சாதாரணமா ஒரு 600 பேர் கலந்து கொண்டிருப்பாங்க. வாலிபர்கள், தனி வாலிபர்கள், பல ஊர்கள் அழைப்புகள் கொடுத்து அவங்கள ஒரு பக்கத்தூர் இல்லாம 600-700 பேரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் பண்ணி செஞ்சாங்க. நோம்பு காலத்துல ஏனைய காலத்துல, அவங்க மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா செய்யற. அப்ப ஒரு பயானுக்கு நானும் போயிருந்தேன். இப்ப அவங்க ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா, அந்த பயான் எல்லாம் முடிஞ்சு 20 நிமிஷம் கேள்வி பதில். அதுல சப்ஜெக்ட் சர்ச்சைக்குரிய கேள்வி கேட்கக்கூடாது, தேவையானது மட்டும்தான் கேட்கணும், சர்ச்சையா தான். ரைட். ஒரு வாலிபர் எழுப்பினாரு, எழுப்பி கேட்டாரு, எல்லாத்தையும் சொல்லணுமே, எழுப்பி கேட்டாரு, பெண்களுக்கு சலாம் சொல்வது கூடுமா? கேள்வி என்னன்னு சொன்னா, என்னன்னு பார்த்தா, ஒரு பேஸ்புக்ல ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட இருக்காரு. ஓப்பனா சொல்லணுமே, பாவம் என்னன்னு விளங்கணும் உங்களுக்கு. கேர்ள் ஃபிரெண்டோட பேஸ்புக்ல இருக்காரு, அல்லது அவர் ஏதோ ஒரு ஐடியில இருக்காரு, வாட்ஸ்அப்லயோ ட்விட்டர்லயோ எதுலயோ இருக்காரு. இவர் என்ன கேட்காருண்டா, இந்த லைனுக்கு வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று போன்ல டைப் பண்ணி சலாத்தை சென்ட் பண்றது கூடுமா? இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா? இது பாவமா என்று கேட்காரு. இஸ்லாத்தினுடைய ஃபத்வா, உலமாக்களுடைய ஃபத்வா என்ன தெரியுமா? சாதாரண சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொன்னா எப்படி உங்களுக்கு 30 நன்மை கிடைக்குமோ, ஹராமான ஒரு பெண்ணுக்கு சலாம் சொன்னால் 30 பாவம் கிடைக்கும். 30 பாவம் கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாமெல்லாம் எப்படி ஒரு வரைவிலக்கணம் வச்சிருக்கோம்டா, விபச்சாரத்துக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து விபச்சாரம் செய்தால் விபச்சாரம், அப்படி ஒரு வரைவிலக்கணம் நாம வச்சிருக்கோம். ஆனா இஸ்லாம் வச்சிருக்கிற வரைவிலக்கணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வினால் 2 கண்ணும் ஜினா செய்கிறது, ஜினாஹுமா அன்-நஸர், அந்த 2 கண்ணுடைய ஜினா விபச்சாரம் ஒரு ஹராத்தை பார்ப்பது. ரோட்டால போறீங்க, ரோட்டால போறீங்க, அந்நிய பெண் பாரா, முதல் பார்வை தான் கூடும். முதல் பார்வை தான் நிமிர்ந்து பாத்தீங்க, ஒரு அந்நிய பெண் பாரா, தலையை குடிச்சாச்சு, குடிச்சிட்டு யோசிக்காரு எங்க இருந்து வந்ததோ, இனி எப்பதான் பார்க்க கிடைக்கும், திரும்ப பார்த்தா அது பாவம், திரும்ப பார்த்தா இது விபச்சாரம். இந்த கண் விபச்சாரம் செய்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலியதான் கை விபச்சாரம் செய்கிறது, ஜினாஹுமா அல் மத்ஷ், ஒரு பாவத்தை பிடிப்பது, ஒரு ஹராத்தை பிடிப்பது. விபச்சாரத்துக்கு இந்த குர்ஆன்ல வருது என்று சொன்னா, வலா தக்ரபுஸ் ஜினா, ஜினா செய்யாதீங்க என்று குர்ஆன்ல வரல. எப்படி வரல? ஜினா செய்யாதீங்க என்று குர்ஆன்ல வரல, ஜினாவின் பக்கம் நெருங்காதீங்க. எப்படி வருது? வலா தக்ரபுஸ் ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொன்னா, ஜினாவோட நெருக்கிற சாமம் கொஞ்சம் இருக்கு. போன், இந்த பேஸ்புக், இந்த வாட்ஸ்அப், இந்த ட்விட்டர், இதெல்லாம் தான் ஜினாவோட நெருக்கி 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 கொண்டு போய் ஹராத்துல முடிக்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபுஸ் ஜினா, ஜினாவின் பக்கம் நெருங்கிறாதீங்க. அப்ப என்ன சொல்ல வந்தேன்? கண் விபச்சாரம் செய்து, கை விபச்சாரம் செய்து, அல் 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 அந்நவர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ரிஜிலான் 2 கால் விபச்சாரம் செய்கிறது, ஜினாஹுமா அந்த 2 காலினுடைய ஜினா என்னென்று சொன்னா நடந்து, அல் மஷி நடந்து போவது.